தாவேக்காவும் வந்து எல்லாரோட ஓட்டும் பிரிக்கும். திமுக ஓட்டையும் கணிசமாக எடுப்பாங்க, அதிமுகவுக்கு போகிற ஓட்டையும் எடுப்பாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு போகிற ஓட்டு எடுப்பாங்க, விசிகா ஓட்டு எடுப்பாங்க. போஸ்டர் ஒட்டினவனுக்கு தான் சீட்டு. காலகாலமாக வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் சீட்டுன்ற வருஷம் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் தான் சீட்டு கொடுக்குறாங்க. குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்கள் டீல் பேசிட்டு சீட்டு கொடுக்குறாரு, 5 கோடி ரூபாய் கேட்குறாருன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பாண்டிச்சேரி சைட்லேருந்து வைக்கிறாங்க. ஏழைங்களுக்கு யார் என்றைக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க? இப்போ திமுகவில் பட்டியல் வரப்போகுது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏழைகள்லாம் வருவாங்க. 500 கோடி 300 கோடி வச்சுக்கிற ஏழைகள்லாம் வருவாங்க. ஈவா வேலு ஏழையா, சேகர் பாபு ஏழையா, இல்லை வந்து உங்களுக்கு அண்ணன் கே நேரு ஏழையா, துரைமுருகன் ஏழையா, பொன்முடி ஏழையா? நாம் தமிழர் கட்சி இருக்குது, அதில் வந்து அவங்க வந்து வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. பட் ஆனால் அவர்கள் வந்து பெரிய அளவில் வாக்கு வெற்றி பெறுறதோ இல்லை தேர்தல் ஜெயிக்கிறதோ கிடையாது. அதற்கு உண்டான வியூகத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கிற மாதிரி தெரியும். சேலத்தில் ஒரு பள்ளி மாணவியை வந்து ஒருத்தன் போய் பாலியல் சீண்டல் பண்ணி தப்பிச்சு போடுறான். தர்மடி கொடுத்து அவனை போய் அடிக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அந்த தனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு அந்த அந்த அதை தாங்கிக்க முடியல. குழந்தை வந்து செத்து போயிடுச்சு, சூசைட் பண்ணிக்கிச்சு. அதெல்லாம் அவலம், கேவலம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்தால் அது பாலியல் வன்கொடுமை, சீண்டல், திருட்டு. உங்கள் பீரியடில் நடந்தால் அது முறைகேடு, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். அது இது பொழுதுக்கும் வந்து என்னது பாசிச பாஜக வந்து விடுமா? மோடி அவர்கள் விழுங்கி விடுவாரா? அவங்க வந்தால் என்னெல்லாம் நடக்கும்னு இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எக்ஸிஸ்டிங் நடக்கும். சரி, நான் என்ன சொன்னேன், இப்போ சேலத்தில் குழந்தை செத்து போச்சு, மகாபலிபுரத்தில் ஒரு குழந்தைய பாலியல் சீண்டல் பண்ணிட்டான், விளாத்திக்குளத்தை செத்தே போச்சு. இதெல்லாம் பிரச்சனையா இல்லை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறது தான் பிரச்சனையா? கிருஷ்ணகிரியில் ஒரு சார் உயிர் போகுது சார். இங்கே பெண்கள் வந்து ரொம்ப ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறாங்க. பாதிப்புக்குள்ளாகி வந்தவன் வீட்டிலேருந்து திருடம் போட்டு பொருளை எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் நீ ஏன் திருடுற மாதிரி வச்சா? ஸ்டேஷனில் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா? மிரட்டுற மாதிரி பேசுறது. எங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? நீங்கள் வந்து வீடை பூட்டின்னு போவீங்க, நாங்கள் தான் பாதுகாப்பா? இது நடக்குது. ஏன் சிசிடிவி வைக்கலன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, உங்களுக்கெல்லாம் காசும் குத்து, உங்களுக்கு நொட்டி வரியை கட்டி வேர்வையை சிந்தி உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, பெட்ரோல் டீசல்லாம் போட்டு சிசிடிவி நாங்கள் தான் வச்சுக்கணுமா? இலவசமாக மற்றதெல்லாம் பண்ண தெரியுது. ஏன் இலவசமாக எல்லா தெருலையும் சிசிடிவி வைக்கிறதானே? ஸ்டாப் லைன் தாண்டி போனால் சிசிடிவி வச்சு ஃபைன் போட்டு அனுப்ப தெரியுதுல்ல? ஏன் அதே சிசிடிவி வச்சு இலவசமாக பண்ணணும்னு தெரியாதா? யாரோ ஒருத்தர் குடிசை போடுறாங்களே, அந்த இடத்துல குடிசையை போட்டால் எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா செயல்படுத்தினா நீங்கள் நல்ல அதிகாரி. ஓலைக்கோட்டையை போட விடுறது, ஓடை கட்ட விடுறது, அப்புறம் 2 வருஷம் இருக்க வேண்டியது, அப்புறம் அந்த வீட்டுக்கு கரண்ட்டு கொடுக்க வேண்டியது, அந்த கரண்ட்டுக்கு லஞ்சம் வாங்க வேண்டியது, அதுக்கு தண்ணியை வந்து கொடுக்க வேண்டியது, அதுக்கு காவா கனெக்ஷன் இல்லாமல் அந்த காவா வந்து கள்ளத்தனமாக எத்தனை போய் ஆற்றுல விடுறது. இவ்வளவு கேவலமான வேலையும் பண்ணிவிட்டு அதில் லஞ்சம் சம்பாரிச்சிட்டு அதில் வேணுன்றதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடித்து அவங்கள நட்டாத்தில் ரோட்டில் விடுறீங்களே, இதுதான் அரசியலா? நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாகஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆதவ் அர்ஜுனாவுடைய உறவினரான சார்லஸ் மார்டின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் ஆதவ் அனுப்பியிருக்கு, வேணும்ட்டே வந்து விஜயை பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியாக நிற்க வைக்கிறார், நிற்க வச்சு தோக்க வைக்கிறதுக்கு தான் திமுக பிளான், அதை ஆதவ் எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை வந்து வச்சுருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அது குடும்ப பிரச்சனையில் அவரோட சொந்தக்காரரை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாரு. அது எந்தளவுக்கு உண்மை, அதுதான் உண்மையா அப்படின்றது ஓட்டு தேர்தல் முடிஞ்சவொன்னே தான் நமக்கு தெரியும். காரணம் என்ன, நம்ம கடந்த சுற்றுலேயே பேசும்போது என்ன சொன்னோன்னா தாவேக்காவும் வந்து எல்லாரோட ஓட்டும் பிரிக்கும். திமுக ஓட்டையும் கணிசமாக எடுப்பாங்க, அதிமுகவுக்கு போகிற ஓட்டையும் எடுப்பாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு போகிற ஓட்டு எடுப்பாங்க, விசிகா ஓட்டு எடுப்பாங்க, காங்கிரஸ் கட்சி ஓட்டையும் எடுப்பாங்க. அப்போ கட்சி ரீதியாகவும் எடுப்பாங்க, அணி ரீதியாகவும் எல்லோரும் ஓட்டையும் எடுப்பாங்க. அவங்க எடுக்க முடியாத கஷ்டமான ஓட்டுகள் பார்த்தா சிபிஎம் ஓட்டு, சிபிஐ சிபிஎம் ஓட்டும், அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஓட்டையும் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு கோர் ஓட் பேங்க், ஐடியாலஜி ட்ரிவன். அவங்க வந்து சீக்கிரமாக அதுக்கு ஓட்டு, அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுறவங்க அப்படி டக்குன்னு மாற மாட்டாங்க. அந்த ஓட்டை தவிர்த்து பாக்கி எல்லா கட்சியிலேருந்தும் ஓட்டை கொஞ்சம் விஜய் பிரிப்பார். விஜய் யார் ஓட்டை அதிகமாக பிரித்து யாரை ஜெயிக்க வைக்க போகிறார், யாரை தோக்க வைக்க போகிறாரு, தானும் தோற்று போவார். அவரும் தோக்குறது உறுதி, அவரால் யாரோ ஒருத்தர் தோக்க போகிறது உறுதி. அது யார் அப்படின்றது நம்ம தேர்தல் முடிவுக்கு தான் வரும். மற்றபடி இவர் வந்து திமுகவால் செட்டிங் பண்ணி அமிச்சார் கொண்டாரு அப்படின்லாம் நீங்கள் என்ன வேணால் செட்டிங் பண்ணலாம். ஆனால் மக்கள் அந்த செட்டிங் எப்படி நினைக்கிறாங்க, இல்லை மக்களுக்கு அது செட்டிங்காக தோணுதா, இல்லை மக்களுக்கு அது உண்மையாக தோணுதா, பொய்யா தோணுதா அப்படின்னு தேர்தலோட முடிவில் தான் நம்ம இது இன்றைக்கி தேர்தல் அதை வந்து ஒரு விமர்சனமாக பார்க்குறேன். அதில் வந்து ஃபேக்ட்ஸ் இருக்கா இல்லையான்றது
தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஓகே சார். அப்படியே இப்படி ஒரு குற்றச்சாட்டு இந்த பக்கத்துல இருந்து இருக்குது. விஜய் அவர்களை பாஜக தான் இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அறிவிச்சிருக்க 30 பாண்டிச்சேரி வேட்பாளர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள். ஒருத்தர் பாஜக முன்னாள் தலைவர் இருந்தவர், இப்போ இன்னொருத்தர் வந்து சாய் சரவணன்றவர் பாஜகவில் முன்னாள் நாள் எம்எல்ஏவாக இருக்கார், மறுநாள் டிவிகளில் வேட்பாளராக இருக்கார். அமைச்சராகவும் இருந்தார் நினைக்கிறேன் இல்லையா அவர்? சாய் சரவணன் தெரியல. ஓகே சரி. அதாவது சாமிநாதன் அமைச்சராக இருந்தார், இவர் அமைச்சராக இருந்தார் தெரியல. தாவேக்கா வந்து ஒரு திடீர் வரவாக அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், எனக்கு வந்து சீட்டு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோடய கோபத்தை வெளிப்படுத்தணும், நான் அரசியல் பண்ணி ஆகணும். அரசியலில் வந்து ஏன்னா வேறு தொழில் தெரியாது, அரசியல்வாதி தான். அவங்க தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதின்னு போடுவாங்க இவங்களாம். அப்போ வேறு தொழில் இல்லாதனால ஒரு தொழில் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது யாருன்னா ஒரு இடத்துல போய் சேரணும் சீட்டுக்கு வேண்டி. அப்போ அங்கே பார்க்கும்போது தாவேக்கா அந்த வீடு காலியாக இருக்குது. போனால் இடம் இருக்காங்க, ரூம் இருக்காங்க, வசதிகள்லாம் இருக்காங்க, இருக்குது வாங்க சேர்த்துக்கிறாங்க, அவங்க சீட்டு கொடுக்க போகிறாங்க. அதனால் அது யதார்த்தமாக நிறைய பேர் போய் சேர்றாங்க. அவங்க பிஜேபி ஆள், அவங்க டிஎம்கே ஆள், அதிமுக ஆள் அப்படி கிடையாது. மற்ற கட்சியில் வாய்ப்பு கிடைக்காதவங்க, சொந்த கட்சியில் மரியாதை இல்லாதவங்கலாம் இன்னொரு புது கட்சி வந்தால் போய் சேர்றது இயல்பு. அந்த இயல்பை நோக்கி அவங்க போகிறாங்க. மற்றபடி விஜய் மீது ஒரு பற்று, தாவேக்காவுக்கு வந்து இந்த தொண்டர்கள் இருக்கக்கூடிய மனநிலையில் முதல் நாள்லேருந்து இருப்பாங்க இல்லையா அரசியல் அந்த கட்சி தொடங்கினது, அவங்களோட அந்த எண்ணோட்டம், அவங்களோட அந்த புரிதல் என்பது வேறு. இவர்கள் வந்து அவரோட தேவைக்கு போய் சேர்றாங்க. இந்த தேவை பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா அங்கேயே இருப்பாங்க. இந்த தேவை பூர்த்தி அடையலை, தாவேக்கா பெரும் தோல்வி கிடைக்குதுன்னா அங்கேருந்து திருப்பி மறுபடியும் வேறு கட்சிக்கு போயிடும். இல்லை கேள்வி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பித்தப்போ இவங்கெல்லாம் சொன்ன விஷயம் போஸ்டர் ஒட்டினவனுக்கு தான் சீட்டு, காலகாலமாக வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் சீட்டுன்ற விஷயம் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் தான் சீட்டு கொடுக்குறாங்க. குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்கள் டீல் பேசிட்டு சீட்டு கொடுக்குறாரு, 5 கோடி ரூபாய் கேட்குறாருன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பாண்டிச்சேரி சைட்லேருந்து வைக்கிறாங்க. அதை இப்போ 2 பேர் வந்து புதுசாக வந்து பாஜகலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறப்ப ஒருவேளை இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையாக இருக்குமோன்ற ஒரு ஐயமும் ஏற்படுதில்லை? குற்றச்சாட்டு தாங்க. குற்றச்சாட்டுகள் வர்றதுன்றது சாதாரணம், எப்பயுமே வரதான் செய்யும். அது எந்தளவுக்கு முகாந்திரம் இருக்குன்றது யாருன்னா வந்து சொன்னாங்கன்னா தான் நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டை தாண்டி ஒருத்தர் வந்து நான் வந்து 50 லட்ச ரூபா கொடுத்தேன் சீட்டுக்கு, நான் 1 கோடி ரூபா கொடுத்து தான் சீட்டு வாங்கினேன் அப்படி சொல்லும்போது தான் நம்ம அந்த குற்றச்சாட்டு அது அடுத்த லெவல் போகும். அது எந்தளவுக்கு அதில் உண்மைத்தன்மை இருக்குன்றது இன்றைக்கி தேதியில் அது ஒரு குற்றச்சாட்டு. பட் யதார்த்தமாக என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கணுன்னா, ஏழை பாழைகளுக்கு தாவேக்கா சீட்டு கொடுக்கல, சொன்ன வார்த்தையிலேருந்து அவங்க மாறி போகிறாங்க. அந்த அந்த யார் வேணால் தொண்டை வந்து மேலே வரலாம் அப்படின்ற மாதிரி அவரும் பேசுகிறார். அது அந்த விஷயத்தை வந்து 2 பேர் இந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. எங்கள் கட்சியில் யார் வேணால் உயரிய பதவி வரலான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் சொல்கிறாரு, தாவேக்கா தலைவர் விஜயும் சொல்கிறாரு, கிளை செயலராக இருந்தவங்க மேலே வரலாம் அப்படின்னு அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே மாதிரி இவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து ஊழல் இல்லாத ஒரு கட்சி, எல்லாரையும் மேம்படுத்திருக்கோம். எவ்வளோ பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்றத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சாதாரணமான ஆட்களுக்கு இல்லை செல்வந்தர்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்களான்றது பார்க்கணும். அப்போது அந்த பேசுபொருள் இருக்குல்ல கட்சியில் சாமானியனுக்கு உண்டான வளர்ச்சி இருக்குன்னு, அது வந்து இந்த காலகட்ட அரசியலில் வந்து அது யதார்த்தம் இல்லை. சீட்டுன்றதை விட்டு கட்சியில் பதவி, கட்சியில் உயர்வு, கட்சியில் சேர்த்துக்கிறது, அது கூட வெளி கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி. பணக்காரங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஏழைங்களுக்கு யார் என்றைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க? இப்போ திமுகவில் பட்டியல் வரப்போகுது, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏழைகள்லாம் வருவாங்க, 500 கோடி 300 கோடி வச்சுக்கிற ஏழைகள்லாம் வருவாங்க. ஈவா வேலு ஏழையா, சேகர் பாபு ஏழையா, இல்லை வந்து உங்களுக்கு அண்ணன் கே நேரு ஏழையா, துரைமுருகன் ஏழையா, பொன்முடி ஏழையா? இல்லை பொன்முடி நிற்கலன்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. பொன்முடி தேர்தல் பணம் இல்லை, காசு இல்லை, பாவம், கட்சி கஷ்டப்பட்டு பையன் நிற்கிறாரா சார்? ஓ அப்படியா? அப்படி ஓகே. ஏவாவேலோட பையனும் நிற்கிறாரு. எல்லாம் ஏழை பாழைகள் திமுகவில். அதிமுகவில் அந்தளவுக்கு ஏழைகள் இல்லை, ஓரளவுக்கு ஏழைகள் இருக்கிறாங்க. தங்கமணி வேலுமணிலாம் ஏழைகள். இப்போ நீங்கள் தாவேக்கா எடுத்தீங்கன்னா உண்மையிலே ஏழைகள். மரிய வில்சன், இப்போ இனிமேல் அவங்களும் ஏழைகள். அப்புறம் இன்னொரு பெரிய ஏழையை சேர்த்துருக்குறாங்க திமுகவில், ஓ பன்னீர்செல்வம் சார். அப்புறம் இன்னொரு ஏழை கூட்டணிக்கு வந்துட்டு இப்போ அந்த ஏழை என்ன சொன்னாங்க, ஒரு கார் வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை, கேப்டன் எங்களை அப்படியே விட்டு போனாங்க, 1.5 கோடி ரூபாலாம் ஒரு பணமா, 3 கோடிலாம் ஒரு பணமா, இந்த கார் வாங்குறதுக்கு கூடவா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பண்ணுறாங்க. என்னென்னா மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க, பாவம் வந்து தேர்தல். ஆனால் இப்போது இந்த பக்கம் பார்த்துட்டு சரி இவன் கெட்டவனாக இருக்கான் அவனுக்கு ஓட்டு போடலாம், இல்லை இவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படி ஓட்டு போடலாம். இந்த பக்கம் 5 பக்கம் பார்த்தா 5 பேருமே அதே மாதிரி இருக்காங்களேன்ற ஒரு கேள்வி வருது. ஆமாம், நமக்கு சாய்ஸ் இல்லை. 5 பேரும் அரசியல்வாதிகள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இருந்த ஒரு இந்த மாதிரி இல்லாமல் இருந்த ஒரு அரசியல்வாதி ஐயா நல்லகண்ணா அவர் செத்து போயிட்டார் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. ஐயா நம்மளை விட்டு போயிட்டார், பிரிஞ்சிட்டாரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்போ இருக்கிறவங்க இவங்க தான். இதில் யார் கொஞ்சமாக ஏழை, கொஞ்சமாக மக்கள் பணத்தை எடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஓட்டு போடுற நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போது நாம் தமிழர் கட்சி இருக்குது, அதில் வந்து அவங்க வந்து வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. பட் ஆனால் அவர்கள் வந்து பெரிய அளவில் வாக்கு வெற்றி பெறுறதோ இல்லை தேர்தல் ஜெயிக்கிறதோ கிடையாது. அதற்கு உண்டான வியூகத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கிற மாதிரி தெரியல. வெறும்
பேச்சு பொருள் அதை கிராமங்களாக போய் போராட்டம் பண்ணுறாரு. அதை தாண்டி அவர் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அது பண்ணால் தான் அவர் இல்லை குறைந்தபட்சம் அவர் ஃபஸ்ட்டு ஜெயிச்சு சட்டமன்றம் போகணும். அது காலத்தின் கட்டாயம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு தேர்தல் நேரத்துலையோ இல்லை சட்டமன்றத்திலையோ ஒரு நிறைய குரல்கள் ஒலிக்கும், மக்கள் பிரச்சனை பேசப்படும். இல்லைனா வந்து என்ன இடம் துதிப்பாடுற இடமா போயிடும். இப்போ வெறும் திமுக அதிமுக ஒண்டி சட்டமன்றத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அது வேறு விஷயம். பட் மற்ற கட்சிகள் சிபிஎம், வேல்முருகன் போன்றவர்கள், அண்ணன் சீமான் போன்றவர்கள், அது மாதிரி குரலுக்கு சொந்தக்காரர்கள், ஜவாஹிர்லா போன்றவர்கள், சிபிஎம்மில் ஒரு சில தலைவர்கள், சிபிஐ அவங்கெல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு முழுமை பெறும். ஜனநாயகத்தை வந்து பிரச்சனையை கேட்பாங்க, ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து அரசு மீது சுமத்துவார்கள், அதுக்கு ஒரு தெளிவு ஒரு கோரிக்கை அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் இப்போது சட்டமன்றத்தில் இப்போ போகிறப்போ தான் இப்போ கூட்டணி சார்ந்த இடங்கள்லேயே முக்கியமாக களமாடுற கட்சிகள் அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைக்கும் போராடுற கட்சிகள்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுக்கடுத்த இடத்துல விசிகா இருக்குது. மக்களுக்கு கெட்டது அப்படின்னா உடனே காலத்தில் இறங்கிடும். ஆனால் அந்த கட்சிகளுக்கு சீட்டு தரதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையை காட்டுது திமுக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பாக கொடுத்த சீட்டே கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல, அது இவங்க இரட்டைகளுக்கும் கேட்டிருந்தாங்க, கொடுத்ததையாவது கொடுங்கன்னு கேட்டால் இல்லை அதை விட ஒன்று தான் ஒன்று கம்மியாக கொடுப்பன்ற மாதிரி விஷயங்கள் போடுறதுலாம் வந்து எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? ஒருவேளை அடிஷ்னலாக கட்சி வந்துச்சுன்னா இவங்க சீட்டில் தானே குறைச்சிருக்கணும், மற்றவங்க சீட்டில் ஏன் குறைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. இவங்க சீட்டில் கொடுத்தாங்கன்னா அவங்க தோற்று போயிடுவாங்க. கூட்டணிக்கு ஏன் சீட்டை குறைக்கிறாங்கன்னா இந்த வெற்றி விகிதாச்சாரம் பாருங்க. வெற்றி விகிதாச்சாரம் என்பது உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் தான் அதிகமாக இருக்குது தமிழக அரசியல். அப்போ அந்த சின்னங்களை தாண்டி மற்ற சின்னங்களை நிற்கும்போது இந்த வெற்றி விகிதாச்சாரம் குறையும். ஒன்று. ரெண்டாவது, உதயசூரியனே தோற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கூட்டணி வைக்கிறது. இப்போ பிரம்மாண்ட கூட்டணி வச்சதுனுடைய நோக்கம் உதயசூரியன் ஜெயிக்கணுன்ற அந்த உயரிய கொள்கை. அப்போ கூட்டணியை சேர்த்துட்டு உதயசூரியனை குறைஞ்ச இடத்துல நீங்கள் கம்மியாக நிற்க விட்றீங்கன்னா அது உதயசூரியனுக்கு பண்ணுற சிக்கலாக போயிடும். ஆட்சி கவுறதுக்குள்ள வாய்ப்பாயிரும். ஒரு 20 சீட்டு 30 சீட்டு நீங்கள் பாட்டு தாராளமாக தூக்கி கொடுக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு கமலுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்கலாம், பிரேமலதாவுக்கு அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு. அப்போது இதுவே ஒரு 20 சீட் ஆகிப்போச்சு. இவங்களும் வந்து ஆளுக்கு ஒரு 2 சீட்டு நீங்கள் கூட கொடுத்தீங்கன்னா 30 சீட்டு எக்ஸ்ட்ரா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தாராளமயமாக இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னா 30 சீட்டெல்லாம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுத்தீங்கன்னா ஆட்சி போயிடும். அது வந்து இருக்க முடியாது. ஆட்சி போயிடுன்ற அந்த பயத்தினால தான் அந்த கட்டமைப்பை வந்து இன்னும் உறுதி செய்யணும். ஆட்சி போயிடக்கூடாது அப்படின்றதுனால அவங்க கூர்ந்து கவனித்து வேலை செய்கிறாங்க. அது அப்படி தான் பார்க்கணும். அதனால தான் அந்த டைட்டாக ஒரு சீட்டு நான் கூட கொடுக்குறது இல்லை அப்படின்னு. இப்போ வேல்முருகனுக்கு இன்னொரு சீட்டு கொடுத்துருந்தா அங்கே தானே இருந்திருக்க போகிறார். எதுக்கு அவர் மாறி போனோம்? இப்போ ஒவ்வொரு விஷயம் யார் வேணும் யார் வேணாம் அப்படின்ற மாதிரி மாறி தான் திமுகவும் அதிமுகவும் முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு தைரியமான ஒரு போல்டு மூவ். அதாவதுங்க அரசியலில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரே கதையை சொல்லிவிட்டு பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு பாக்கி எல்லாமே நடக்கும். இன்றைக்கி நம்ம பேசுகிற நேரத்தில் என்ன, நேற்று ஒரு செய்தி, சேலத்தில் ஒரு பள்ளி மாணவியை வந்து ஒருத்தன் போய் பாலியல் சீண்டல் பண்ணி தப்பிச்சு போடுறான். தர்மடி கொடுத்து அவனை போய் அடிக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அந்த தனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு அதை தாங்கிக்க முடியல, குழந்தை வந்து செத்து போயிடுச்சு, சூசைட் பண்ணிக்கிச்சு. அதெல்லாம் அவலம் கேவலம். அப்போது பெண்களுக்கு இந்த நாட்டில் வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இல்லைன்றது ஏதோ குற்றச்சாட்டுலாம் இல்லை, அது ஃபேக்ட். டெய்லி ஒரு இடத்துல நடக்குது. டெய்லி குறிப்பாக காவல்துறை இருக்கா இல்லையா, ஊர்லலாம் ஆம்பளைங்களாம் இருக்கிறாங்களா இல்லையா, என்னதான் பண்ணுறேன். சரி, காவல்துறை தான் செயல்படல, ஊரில் மற்ற ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்க? ஆம்பளைங்களால தான் பெண்களுக்கு பிரச்சனை வருது. அட்லீஸ்ட் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்களே. ஒரு 90-95 விழுக்காடு வந்து ஒரு கண்ணியமாக இருக்கணும். ஒரு பெண்ணை பார்த்தா அது வந்து ஒரு 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 அட்ராக்ஷன்ன்றது வேறுங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போது தனக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் தோணும். இல்லை வந்து ஒரு பார்த்தோன்னா அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். ரசிப்பது என்பது வேறு. இல்லை ஒரு பெண் வந்து ஆணை பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு ஈடுபாடு, இல்லை ஒரு காதல் வர்றது, இல்லை ஒரு ஆசை வர்றதுன்றது வேறுங்க. அது வரும் போவோம், வயசில் அதிகமாக இருக்கும், வயசாகிடுச்சுன்னா யதார்த்தம் வரும்போது சரியாயிடும். இது இயற்கை. ஆனால் ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு, ஒரு கற்பழிப்பு பண்ணுற அளவுக்கு, ஒரு சீண்டல் பண்ணுற அளவுக்கு போகிறாங்கன்னா இப்போ மிருகம் நிறைய நாட்டில் வந்துடுச்சு. ஆண் இனத்துக்குள்ளே நிறைய மிருகங்கள் வந்து இன்றைக்கி சுற்றுது ஆண் வேஷம் போட்டுக்கிட்டு. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் களை எடுத்து தான் ஆகணும். அதை வந்து சத்தியமாக பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஏதோ அரசியல் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றது இருக்குது. இது மனித குலத்துக்கு தீங்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க. இப்போ நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன். அப்போ நம்ம வீட்டு பெண்களையோ இல்லை நம்ம அக்கா தங்கச்சியோ இல்லை நம்ம குழந்தைங்களோ நீங்கள் எப்படி வெளியில் அனுப்புவீங்க தைரியமாக? இந்த நிலைமை நீடிக்குதுண்ணா. அங்கே ஒன்று இங்கே ஒன்று 5 வருஷத்தில் ஒரு 2 கேஸு அப்படின்னா கூட ஓகே, அதுவே தப்பு, அவலம் நடந்துருக்கூடாது, நடந்து போச்சு. டெய்லி ஒன்று
ஒரு மாரல் ஃபேர்ன்றது ஏன் இல்லாமல் போச்சுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை பயம் இல்லை, சார்ந்த விஷயங்கள்ல பயம் இல்லை. ஒரு 4 என்கவுண்டர் அங்கங்கே போட்டு தள்ளியிருந்தா இவனுங்கெல்லாம் உஷாராக இருப்பானுங்க. யார் செத்து இருக்கணும் இந்த நேரம், யார் உயிர் விட்டுருக்கணும், இல்லை யார் சமுதாயத்தால் தூக்கி எறியப்பட்டிருக்கணும், இல்லை இப்படியே வச்சுக்கோங்க பத்திரிகையாளர்னா இப்படி பேசுகிறாரு கூட தப்பாக என்ன நினச்சிக்கிட்டு 4 பேர் யார் கொல்லப்பட்டிருக்கணும். இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, இந்த குழந்தை எதுக்கு வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த குழந்தை எதுக்கு சாகணும், எந்த நாய் செத்து இருக்கணும். இதுதான் சட்டம் ஒழுங்கு நீங்கள் பாதுகாக்கிற லட்சணமா? எது அது பழக்கப்பட்டவனே பண்ணிட்டான், தெரிஞ்சவனே பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், இல்லை அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. சரித்திர பதிவு குற்றவாளி திருப்பி வந்து அதை பண்ணுறான் அப்படின்னா அட்லீஸ்ட் வெளியே எடுக்கிற நாண்டுகிட்டு சாகணும். நம்ம எல்லாம் நம்ம பொதுமக்கள் உட்பட நாண்டுகிட்டு சாகலான்ற. அதாவது ஒருத்தர் வந்து பாலியல் சீண்டல் பண்ணுவான், பிக் பேக்கெட் பண்ணுவான், திருடுவான், கஞ்சா விற்பான், எல்லாம் விற்பான். அவன் மீது வந்து குற்றப்பத்திரிகை இருக்கும், ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருப்பான். தேர்தல் நேரத்தில் இப்போ நிறைய பேர் வெளில வர போகிறாங்கன்னு அது ஒரு செய்தி ஒன்று வருது. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. இருக்கிற அட்டூழியெல்லாம் பத்தாது, நாட்டில் நடக்கிற அட்டூழியம் பத்தாது, அமக்கலம் பத்தாது. இந்த முண்டத்துங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து அண்ணா பிறந்தநாளுக்கு விடுதலை, பெரியார் பிறந்தநாளுக்கு விடுதலை, உள்ள சிக்கன் முட்டை சாதம். ஏன்னா தேச நலன் விரும்பிகள், இந்தியாவுக்கு வந்து வெள்ளையத்து போராடின வம்சாவளி. 2 கட்சியும் மாறி மாறி அவங்க கட்சிக்காக இல்லைங்க, அது அரசியல்லாம் பேசுறதுலாம் நான் வரலங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஃபஸ்ட்டு பொதுமக்கள் அசிங்கப்படணும், நம்ம அசிங்கப்படணும். என்ன நான் கேட்குறேன், சரி இப்போ ஒரு பொதுமக்கள் 4 பேர் சேர்ந்து பேயடி அடித்து செத்து போயிடுறான், என்ன பண்ணும் அந்த காவல்துறை? அவங்க மேலேயும் வழக்கு போதும். பொதுமக்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனால் கிராமத்துலலாம் அப்படி விட மாட்டாங்க, கையில் கட்சா வெளுத்துருவாங்க வச்சுக்கோங்க. இல்லை நேற்று அந்த சதீஷ்ன்ற நபருக்கும் தர்மடி விழுந்திருக்கு. தர்மடிலாம் பத்தாது. என்ன தர்மடி? ஒருத்தனை அடிக்கிற அடியில் இந்த சவுதியிலலாம் பண்ணுவாங்களே, தொங்க விட்டு கல்லில் அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி எதனா பண்ணும். ஏன்னா சீமானவர்கள் சொல்கிறாரு இந்த பச்சை மட்டையில் உரிச்சிருவாங்க, தூக்கில் போட்டு உரிக்கணும். அண்ணன் சொல்கிறது கரெக்டு தான். அரசியலில் யார் வேணால் ஆட்சிக்கு வாங்க, யார் வேணால் ஊழல் பண்ணுங்க சாமி, அது பிரச்சனை கிடையாது, அதுவும் பிரச்சனை தான். இப்போ பெண்கள் உயிரோடு இருக்க முடியல, வேறு கற்புக்கு மரியாதையே இல்லை. ஒரு சைடு வந்து கலாச்சார சீர்கேடு நடந்துக்கிட்டு இருக்குது. யார் கூட வேணால் போகலாம், வரலாம், வாழலாம், எப்படி வேணால் இருப்போம், லிவிங் டுகெதர்ன்றான், என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க புதுசாக. அதை தாண்டி ஒரு சில சைடில் இந்த மாதிரி பாலியல் வன்முறை, சீண்டல், கொலை முயற்சி, கொலை ஒரு சைடு நடக்குது. திருடவும் செஞ்சுக்கிறான், 70 வயசு மூதாட்டிய பாலியல் சீண்டலும் பண்ணிவிட்டு கொல்லவும் செய்கிறான். ட்ரையல்லாம் வந்து இப்போ தான் இன்றைக்கி ஏதோ ஒரு ட்ரையல் அது மாதிரி ஒரு சம்மந்தமாக வரப்போகுதுன்னாங்க. சாத்தாங்குளம் கேஸு எப்போ ஆச்சு? அது சாத்தாங்குளம் கேஸ் 20 கரெக்டாக அந்த கொரோனா தேர்தல் அந்த நேரத்தில் எவ்வளோ நாள் ஆச்சு? 5-6 வருஷம். அதில் இந்த நேரத்தில் வந்து நீதிபதிகள் ஒரு சிலர் வந்து மனிதாபிமானத்தோடு செயல்பட்டு அந்த நீதியை காப்பாற்றுறாங்க அன்றைக்கி. அப்போ வந்து அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அண்ணா நகரில் நீதியரசர் ஒருத்தர், அவர் தான் வந்து இது பண்ணி கொடுத்தாரு. அது வந்து சுயமோட்டோ எடுத்தார் பண்ணி ஒரு நிலைநாட்டி பண்ணாங்க. பட் ஆனால் உடனே தீர்ப்பு இவ்வளோ நாள் ஆகி கழிச்சு வருது. ஆனால் என்ன ஒன்று ஒரு விஷயம் பாராட்டினாங்க. ஆனால் சாத்தாங்குளம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு, அதுக்கப்புறம் பொள்ளாச்சி பாலியல் சீண்டல் அப்போல்லாம் வந்து வாயில் அடிச்சுக்கிட்டு பிரச்சாரம், அப்புறம் குற்றச்சாட்டுலாம் நான் உட்பட வச்சேன். நானும் அன்றைக்கி பேசினேன். இப்போவும் அது தூத்துக்குடியெல்லாம் கேவலம், காவல்துறை அத்துமீறல், ஆட்சியாளர்கள் அவப்பேர்னு சொல்லி நான் அன்றைக்கி பேசினேன். கள்ளக்குறிச்சி சாராய் சாவு, இந்த பாலியல் சீண்டலை நான் இன்றைக்கி பேசுகிறேன். அன்றைக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, இன்றைக்கும் மக்கள். ஆனால் ஒரு சிலர்லாம் வசதியாக அதை பேசுகிறதே கிடையாது. செலக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. செலக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லை, அதுங்க யூ ஹேவ் டு கால் ஸ்பேடு ஸ்பேடு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்தால் அது பாலியல் வன்கொடுமை, சீண்டல், திருட்டு. உங்கள் பீரியடில் நடந்தால் அது முறைகேடு, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும், அது இது. அதிகாரி பல்லு பிடுங்கினாப்பா ஒருத்தன், ஒன்றுமே பண்ணல. பல்வீர் சிங் பல்லு பிடுங்க, பல்வீர் சிங் ஒன்றுமே பண்ணல. துப்பாக்கி தூத்துக்குடியில். அதாவது அதிமுக பாதி விஷயத்துக்கு குற்றவாளினா, திமுக ஆட்சி அதிமுக பீரியடில் நடந்த குற்றத்துக்கும் தண்டனை கொடுக்காம இழுத்தீங்க பாருங்க. தூத்துக்குடி ஐஜி நினைக்கிறேன், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சுடு ஐஜி சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி வேறு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஜிபியாவை கூட ஒரு இது கொடுங்க, பேட்ஜ் வாங்கி குத்திக்குவார். அவர் வாங்கி குத்தின்னு மெடுப்பாக நடப்பார். இன்னும் 2 குண்டு கொடுங்க, போகிற வரலாம் சுட்டுன்னு போவாங்க. வெக்கம் அவலம். அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு சிலதெல்லாம் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்ட்டு தான் ஆட்சியை தோக்கடிச்சாங்க.
நீங்களாம் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நீங்கள் பயங்கரமாக பேசுனீங்க. அதுக்கும் நடவடிக்கை இல்லை. அதை விட அதிகமாக 2-3 மடங்கு வேகமாக இப்போ நடக்குது. அதை பற்றி யாரும் பேசுறதில்ல. பொழுதுக்கும் வந்து என்னது பாசிச பாஜக வந்து விடுமா, மோடி அவர்கள் விழுங்கி விடுவாரா? அவங்க வந்தா என்னெல்லாம் நடக்கும்னு இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் எக்ஸிஸ்டிங் நடந்து. சரி, நான் என்ன சொன்னேன், இப்போ சேலத்தில் குழந்தை செத்து போச்சு, மகாபலிபுரத்தில் ஒரு குழந்தைய பாலியல் செண்டல் பண்ணிட்டான், விளாத்தி குளத்தை செத்தே போச்சு. இதெல்லாம் பிரச்சனையா இல்லை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறது தான் பிரச்சனையா? கிருஷ்ணகிரியில் ஒரு ஒன்று சார் உயிர் போகுது சார். இங்கே பெண்கள் வந்து ரொம்ப ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இப்போ என்ன பேச்சு பொருள், இந்த செய்தியெல்லாம் உள்ளே போயிடுது. வாழ வேண்டிய ஒரு குழந்தை செத்து போதா? ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இல்லை 2 இடத்துல நடக்குது. நேற்றே சேலத்து பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு குழந்தை போய் கிணத்துல விழுந்துக்குது. நாமக்கல் பக்கத்தில். அது பாலியல் சீண்டலா இல்லை தற்கொலையா என்னன்னு தெரில. அதே மாதிரி தென் மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தகராறுல ஒரு அப்பாவை கொண்டுறாங்க. போலீஸ் வந்து இவங்க கிட்ட ப்ராப்பராக நடந்துக்கல, இவங்களை வந்து அன்வான்டட் கொஷின்ஸ் கேட்டு ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் போடணுன்னா எடுக்கிறதே கிடையாது. பாதிப்புக்குள்ளாகி வந்தவன் வீட்டிலேருந்து திருடம் போட்டு பொருளை எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் நீ ஏன் திருடுற மாதிரி வச்சா? ஸ்டேஷனில் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு தெரியாதா? மிரட்டுற மாதிரி பேசுறது. எங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? நீங்கள் வந்து வீடை பூட்டின்னு போவீங்க, நாங்கள் தான் பாதுகாப்பா? இப்படி நான் என் பேர் சொல்ல விரும்பலை. எனக்கு ஏன் இதெல்லாம் சொல்லலைன்னா அங்கங்கே பாதிக்கப்படுவாங்க. இது நடக்குது. ஏன் சிசிடிவி வைக்கலன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, உங்களுக்கெல்லாம் காசும் குத்து, உங்களுக்கு நொட்டி வரியை கட்டி வேர்வையை சிந்தி உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசல்லாம் போட்டு சிசிடிவி நாங்கள் தான் வச்சுக்கணுமா? இலவசமாக மற்றதெல்லாம் பண்ண தெரியுதில்ல. ஏன் இலவசமாக எல்லா தெருலையும் சிசிடிவி வைக்கிறதானே? ஸ்டாப் லைன் தாண்டி போனால் சிசிடிவி வச்சு ஃபைன் போட்டு அனுப்ப தெரியுதில்ல. ஏன் அதே சிசிடிவி வச்சு இலவசமாக பண்ணன்னு தெரியாதா? யார் வைக்கணும் சிசிடிவி? நாட்டுக்குள்ளே இவ்வளோ குற்றம் நடக்குது, இவ்வளோ 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 பொறுக்கித்தனம் நடக்குது, முள்ளமாரித்தனம் நடக்குதுன்னா இதுக்கு யார் ஃபஸ்ட்டு வைக்கப்படணும்? யார் அசிங்கப்படணும்? யார் இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது? எதிர்கட்சிகள் பாதி நேரம் அவங்க பஞ்சாயத்து அவங்களுக்கு பெருசாகுது, சரியாக பேசுறதில்ல, எடுக்கிறதில்ல, பண்ணுறதில்ல. விஜய் சூப்பர், அவர் கலாச்சார சீர்கேடு, அது வேறு சாப்டரு. அடுத்து இது வாழ்வுரிமை வாழ்வாதார பிரச்சனை, உயிரே போகுது. அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு 11% வளரும், வேலை வாய்ப்பு பெருகுது, அதெல்லாம் ரைட்டு, இல்லை சொல்லலை. இது என்ன, இதுக்கு என்ன பதில்? இதெல்லாம் பதில் வச்சுருக்கிறீங்க. கஞ்சா பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கேட்டால் வட இந்தியாவிலேருந்து பொட்டலத்தில் வந்து இங்கே விற்றுறான். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பான் பராக் விற்றுனுக்கிறீங்களா? அதுவுமே விற்றுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தடை. அதை தான் கேட்குறேன். குழந்தைங்களாம் நாசமாகுது. இன்றைக்கி கூட யுஎன்ஓவில் வந்து அந்த ஒரு குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் கமிட்டியில் சொல்லியிருக்காங்க, செல்ஃபோனோட பயன்பாடு அதிகமாக போகுது, செல்ஃபோனை தடை பண்ணுங்கள், செல்ஃபோன்னால தவறுகள் நிறைய நடக்குது. ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களா? கர்நாடகாவும் ஆந்திராவும் எடுக்கிறாங்க. 16 வயசு பசங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும், தடை போடணும் அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் அதை பற்றி பேச்சே கிடையாது. ஏன்னா பாசிச பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம். எதோடு பாசிச பாஜக எதிர்க்கிறோம். இதெல்லாம் பிரச்சனை. பாசிச பாஜக தான் பிரச்சனை சார். பாசிச பாஜகவை மக்கள் எதிர்த்து தான் இருக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போடல, அது மக்களுக்கு தெரியும். அவ்வளோ அரசியல் புரிதல் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 இடம் தான் எம்எல்ஏ கிடச்சிது. 4 எம்எல்ஏ எப்போ கிடைச்சாவே அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பிரச்சனை, தோல்வி தான். மைனர் டிஃப்ரென்ஸ் தான், மைனர் டிஃப்ரென்ஸ் தான், ரைட்டுங்களா? அந்த ஒரு காரணத்தை காட்டியே அவர் வந்துடுவார், இவர் வந்துடுவார் சொல்லிட்டு சாம்சங்கில் தொழிலாளி போராட்டம் இப்போ திருப்பி ஆரம்பிக்குது. 27 பேர் வந்து டிஸ்மிஸ். தூய பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் ஊழல்வாதியெல்லாம் வந்து சம்பாஷன் போகலாம், கொள்ளை அடிச்சுட்டு போகலாம். டீச்சர்ஸு வேலை வாய்ப்பு பிரச்சனை, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. நாட்டில் வந்துங்க ஒரு யதார்த்தத்தை பேசுகிறதுக்கு, யதார்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்றதுக்கே அந்த ஆப்ஷன்லாம் போகுது. எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு வீடியோ போட்டால் உடனே எல்லாருக்கும் நோட்டீஸு, வேறு வேலை இல்லையா? பத்திரிகை துறையை வந்து கண்காணிப்பதற்கு டைரக்டரேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இருக்குது, டிஐபிஆர். பத்திரிகையாளர்களை பார்ப்பதற்கும் அவங்க தவறான செய்தி, தவறான விஷயங்கள் சொன்னால் அதை கேள்வி கேட்குறதுக்கு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இருக்குது. அதுக்கப்புறமா சரியில்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலாம். ஃபேக்ட் செக் யூனிட் வச்சுருக்கு தமிழ்நாடு. ஃபேக்ட் செக்யூரிட்டி, அப்புறம் வக்கீல் நோட்டீஸ். 4 விஷயம் இருக்குல்ல, இந்த 4 விஷயத்தை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நோட்டீஸ் அனுப்புறீங்களே, என்னது இது? வேறு வேலையே இல்லையா உங்களுக்குலாம்? சட்டம் ஒழுங்கு இப்படி தான் நீங்கள் வந்து யூடியூப் சேனலுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பிச்சு தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பீங்களா? யார் கேட்குறது?
சரி, இந்த ஆட்சி வந்து இந்த மோசமான ஆட்சி இது தோற்று போய்டும் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த அதிகாரிகள் பொழுதுக்கும் கொண்டு போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முட்டு சந்தில் நிறுத்தத்துக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளை வேல்முருகன் வைக்கிறாரு. இந்த அதிகாரிகள் சரியில்லை. அவர் சொன்னது சத்தியமான உண்மை. வேல்முருகன் சொல்கிறது கட்சிக்காரங்களை நம்பி அரசியல் பண்ணுறது தான் அரசியலுக்கு அழகு. அதிகாரிகளுக்கு ஓவர் போர்டு போயிடுவாங்க. அதிகாரிகள் எங்கே நிறுத்தணும்னு தெரியாது. அரசியல்வாதி வேறு, அதிகாரி வேறு. இப்போ ஒரு 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 முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்குது, ஒரு ஆத்தோரத்தில் ஒரு 50 குடும்பம் இருக்குது அப்படின்னா, அதிகாரி விட்டிங்கன்னா ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து இது என்கரேஜ்மெண்ட்டு, இதை இடித்து ஜேசிபியை விட்டு பாத்திரம் தட்டு முட்டு சாமானம் தூக்கி போட்டு அங்கே பார்த்தா ஒரு குழந்தை அழுதுகிட்டு குடிச்சிடறேன், குறுக்க பேசாதீங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது என்னென்னா வந்து அந்த குழந்தை வந்து படிக்க முடியாமல் இருக்கும். அது அதிகாரிக்கு புரியாது. அதே வந்து ஒரு அரசியல்வாதினா ஓட்டாகவும் பார்ப்பாப்பில், அதை வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாகவும் பார்ப்பாப்பில். எதுக்கு சொல்கிறேன்னா, பப்ளிக் சம்மந்தமாக இமோஷனலாக பேசும்போது குறுக்க பேசினா மறந்துடும். புரியுதா? அரசியல் ரீதியாக நீங்கள் தரவுகள் கேட்குறீங்க, குற்றச்சாட்டுகள் வேறு. எதுக்கு இப்போ ஒரு 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 பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கடைலாம் போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க, ரைட்டாக. இயற்கை ரீதியாக பார்க்கும்போது கடற்கரைகளை எதுவும் வரக்கூடாது. ஆனால் நீங்கள் கடற்கரையை போட்டு ப்ளூ பீச்சு ஜனங்களுக்காக பண்ணிங்க, ரைட்டு. மீனவர்கள் அங்கே வரக்கூடாது, வலை வைக்கக்கூடாது, போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் உரிமை கொடுக்குறா? இது யார் பண்ணுற வேலை? அதிகாரி பண்ணுற வேலை. திட்டம் அரசியல்வாதி, இது செயலாக்கும் அதிகாரி இது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு சில நேரத்தில் அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. நீங்கள் நல்லதை எடுத்துகிட்டு வாங்க, நல்ல திட்டங்கள் ஒன்று. இப்போ ஆக்கிரமிப்பு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆக்கிரமிப்பு இருக்கா, எடுத்துட்டு ஆக்கிரமிப்பு திருப்பி வந்த நாளே ஏன் அதை தடுக்கலை? யாரோ ஒருத்தர் குடிசை போடுறாங்களே, அந்த இடத்துல குடிசையை போட்டால் எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா செயல்படுத்தினா நீங்கள் நல்ல அதிகாரி. ஓலைக்கொட்டாயை போட விடுறது, ஓடை கட்ட விடுறது, அப்புறம் ஒரு 2 வருஷம் இருக்க வேண்டியது, அப்புறம் அந்த வீட்டுக்கு கரண்ட்டு கொடுக்க வேண்டியது, அந்த கரண்ட்டுக்கு லஞ்சம் வாங்க வேண்டியது, அதுக்கு தண்ணியை வந்து கொடுக்க வேண்டியது, அதுக்கு காவா கனெக்ஷன் இல்லாமல் அந்த காவா வந்து கள்ளத்தனமாக எத்தனை போய் ஆற்றுல விடுறது, இவ்வளவு கேவலமான வேலையும் பண்ணிவிட்டு அதில் லஞ்சம் சம்பாரிச்சிட்டு அதில் வேணுன்றதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடித்து அவங்கள நட்டாத்தில் ரோட்டில் விட்றீங்களே, இதுதான் அரசியலா? இதை அதிகாரிகள் செய்வாங்க. இந்த அதிகாரிகளுக்கு ஓட்டை பற்றியோ கட்சி நடத்துறதை பற்றியோ கொள்கையை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அந்த அதிகாரி சொல் பேச்சு நீங்கள் கேட்டு நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா நட்டாத்தில் போகிறது உறுதி. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஏன் அரசுகள் பயப்படுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, தூத்துக்குடி விஷயம் பற்றி பேசியிருந்தீங்க. அருணா ஜெகதீஷன் கமிட்டி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறது, அதிகாரிகள் மேலே இருக்க மிஸ்டேக்கை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுது. அவசரமாக மந்திரி சபை கூடுது, அதிகாரிகள் மீது வச்சிருக்க அந்த விஷயத்தை தாண்டி மற்றதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்குதுன்ற விஷயத்த சட்டசபையில் படிக்கிறார். ஏன் அதிகாரிகள் மீது என்ன பயம்? ஹைகோர்ட்டும் அதே மாதிரி தான். அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல, அதுக்கான முகாந்திரமே இது விசாரணை ஏன் தொடங்கலன்னு கேட்குறாங்க. இது அரசுக்கு கெட்ட பேர் வரும்னு ஹைகோர்ட் சொல்லுது. பழைய இந்த டிவிஎஸ்சி கேசி பெண்டிங்கில் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க அதிகாரிகளும் ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சிநேகிதக்காரர்கள் உலக வங்கி இல்லை வெளியூர் வங்கி உள்ளூர் வங்கியிலேருந்து கடன் வாங்கணும், மக்கள்கிட்டேருந்து வரியை வாங்கணும். இது ரெண்டும் சேர்த்தா ஒரு பணம். அந்த பணத்தை விட்டு டெண்டர் விடணும், இந்த டெண்டரில் ஊழல் செய்யணும். அந்த ஊழல் வந்து அரசியல்வாதிக்கு அதிகமாகவும் அதிகாரிக்கு கொஞ்சமாகும். அதிகாரியோட வேலை இந்த ஊழலுக்கு வேலை போகணும், ஒத்துழைக்கணும். இது அதிகாரியோட வேலை. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொத்து சேர்த்துட்டு தேர்தலை சந்திக்கணும், தேர்தலுக்கு செலவு பண்ணணும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற ப்ரோட்டோடைப். இதில் அதிகாரியும் வந்து அங்கமாயிடுறாங்க. அதுதான் அதிகாரிகள் மீது நடவடிக்கை இல்லை. கீழே இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா இருக்காது. ஆனால் பெரிய பெரிய திட்டம் லம்பாக பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட்காரனுக்கு கோடிக்கணக்கில் கொடுக்குறது காசு இருக்கும். 30% தான் கான்ட்ராக்டருக்கு இருக்க பணம், மிச்சம்லாம் சம்பளத்தில் போகுது. சரி, அப்போ ஒரு 58-60 வயசுன்னு இருக்கிறது 55 வயசாக வேலை 55 இயர்ஸில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து சம்பளத்தை குறைச்சி இளைஞர்களுக்கு நிறைய பேர் சம்பளம் கொடுக்கலாம் இல்லையா? ஒருத்தருக்கு 1.5 லட்ச ரூபா இல்லை 1.25 லட்ச ரூபா 60 வயசில் கொடுக்குறது, 55 வயசில் 1.25 லட்ச ரூபாவில் கொடுத்துட்டு அந்த மிச்ச காசை இது பண்ணி புதிய இளைஞர்களுக்கு 30,000 40,000 புதுசாக வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் இல்லையா? அப்போ அந்த எண்ணம் கிடையாது. அதை வச்சு அரசு வேலைனா 30 வருஷம் இருக்கலாம், அதுக்கு 35 லட்ச ரூபா லஞ்சம், அப்புறம் வேலையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது இது யாருன்னா போய் அப்படியே கேட்டால் நடக்கிறது இல்லைங்களே. அப்புறம் லீகலாக ட்ரை பண்ண முடியுது. நிறைய பேர் எதுக்கு சிபாரிசுக்கு போகிறாங்க? சொன்னால் கேட்குறதில்ல, செஞ்சு கொடுக்குறது, அதுக்கு தானே சிபாரிசு பண்ணும். அப்போ இந்த சிஸ்டமில் வந்து எனக்கு கேட்டால் ரொம்ப மோசமானவர்கள் மட்டமானவர்கள் அதிகாரிகள் தான் ஃபஸ்ட்டு. அரசியல்வாதிகளாச்சும் தோற்று போயிடுவாங்க, ஆனால் இந்த அதிகாரிகள் தோற்கிறதே கிடையாது. எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வாசிச்சுக்கினே போகிறது.
மிஞ்சி போனால் ட்ரான்ஸ்ஃபர், மிஞ்சி போனால் ட்ரான்ஸ்ஃபர். அந்த இடத்துல போய் அங்கே டெண்டரு, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல தானே போட போகிறீங்க மாவட்டத்தில், அங்கே போய் அதே பச்சை இங்கே போட்டு கையெழுத்து போட்டு லஞ்சம் வாங்க வேண்டியது. அவங்கள கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபருக்கு துட்டு கொடுத்தேன்ல, வேலைக்கு நான் காசு கொடுத்தேன்ல, எனக்கு நான் இனமாவை கொடுத்தீங்க, சமூக நீதி நான் பாஸ் ஆனேன் எக்ஸாம் அடிப்படையில், அப்படியே எனக்கு வேலை கொடுத்தீங்க, துட்டு வாங்கியிருந்தானே நீங்கள் கொடுத்தீங்க, அப்போ நான் எது நேர்மையாக இருக்கணும், அந்த காசை நான் எப்படி சம்பாதிக்கிறது? யார் பூனைக்கு மணி கட்டுறது, ஊழலுக்கு யார் மணி கட்டுறதுனா யாரும் மணியை கட்ட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த வியாபாரம் நடக்கும். சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வந்து ஒரு அதில் வந்து ஊழல் லஞ்சம்லாம் இல்லை, காவல்துறை இருக்குது, அதுக்கு அவ்வளோ பணம் ஒதுக்கீடு பண்ணுறீங்க, வண்டி கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பாலியல் சீண்டல் எந்த அளவுக்கு இருக்குது, நடவடிக்கை இல்லைன்னா அது காவல்துறையிலே இருக்குது. அதெல்லாம் அவ்வளோங்க, ஆட்சியாளருக்கு வந்து அவ்வளோ. நடிகர் விஜய் அவர்களோட சார்பில் ஒரு சில அறிவிப்புகள்லாம் வெளியாகிருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவர் பங்கேற்க போகிறாரு, 20 நாள் கிட்டத்தட்ட பிரச்சாரம் பண்ண போகிறாரு, ஃபோட்டோ ஷூட் நடத்த போகிறாரு, கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து வெளியாகிருக்கு. இது ரொம்ப நாள் கழிச்சு இதை இப்போ கையில் எடுக்கிறாரு, 2 நேரம் அதெல்லாம் அது பண்ணியிருக்கல, இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டிய தேவையோ கட்டாயமே ஏன் ஏற்படுதுன்னு ஒரு விஷயம் வருது. கட் அவுட் அரசியலுக்கு வராரு. ஒரு காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரஜினி அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது வைப்பாங்க. அது மாதிரி விஜயகாந்த் அவர்கள் கட் அவுட்டை வச்சு அந்த வேட்பாளர் பக்கத்தில் இருக்க மாதிரி கிராமம், இது புதுசு கிடையாது. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் 234 தொகுதி போக போகிறது கிடையாது, ஒரு சில தொகுதி தான் போகிறாரு. அப்போது எல்லா தொகுதியும் போகாதவர் என்ன பண்ணுவார்னா, அந்த 234 வேட்பாளரையும் கூப்பிட்டு அவர் ஃபோட்டோ எடுத்துக்குவார் அவங்க கூட. அந்த ஃபோட்டோ அவங்க என்ன பண்ணால் ஊரில் போய் பேம்ப்ளெட்டில் பிட் நோட்டீஸில் கட் அவுட்லலாம் வச்சு அவர் அரசியல் பண்ணுவார். ஆனால் அவர் சார் பிஸியாக இருக்கிறாரு. ஏன்னா ஒட்டுமொத்த இந்திய அரசியலும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் அமித்ஷா மோடி மாதிரி அவர். ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் அரசியல் பண்ணோம், வெஸ்ட் பெங்காலில் பண்ணோம், டைம் கிடையாது. அதுக்கப்புறம் தனிப்பட்ட தேவைகள்லாம் இருக்குது, அதெல்லாமே விட்டு கொடுத்துட்டு தான் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார். அதனால் அது கட் அவுட்டை கொடுக்குறாரு. அந்த கட் அவுட்டை அப்படியே தங்கமாக வைரமாக வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டிலலாம் போய்ட்டு இந்த கட் அவுட்டோடு போனீங்கன்னா நிறைய ஓட்டு போடுவாங்க கட் அவுட்டை பார்த்து ஜனங்கள். மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், இன்னும் அதை பார்த்தா விஷயங்கள் பெருசாக எதுவும் அறிவு. பீஸ்ட் படம் ஓடிச்சு, மாஸ்டர் ஓடிச்சு, லவ் டுடே ஓடிச்சு, பழைய லவ் டுடே, அப்புறம் நிறைய படம் ஓடிச்சுல்ல, கில்லி, சூர்யா, சர்க்காரு, சிவகாசி, அந்த படத்தெல்லாம் போட்டு காட்டுங்க ஜனங்க கிட்ட. அதில் எங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அவர் மக்கள் பிரச்சனையை பேசியிருப்பார்ல காட்சி, அதை அப்படியே வச்சுருங்க. ரவுடிசமாக சிவகாசியில் எப்படி எதிர்ப்பார் ரவுடிகளை, பட்டாசு பாலு கேரக்டர் வரும்ல, அது காட்டுங்க. அப்புறம் ஆஸ்பத்திரி சரி இல்லையா, அதில் ஒரு கேரக்டர் வரும், ஆஸ்பத்திரியில் போய் ஒரு மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி, அதை வந்து சர்க்கார் படத்துலேருந்து எடுத்து அதை வைங்க. தீவிரவாத பிரச்சனை இருக்குது நாட்டில் வேறு யாருன்னா வந்தாங்கன்னா இப்போ பீஸ்ட் படத்தில் இருக்கிற பீஸ்ட்டு வைங்க. சாராயம் பிரச்சனை இருக்குது, அதில் வந்து திருந்தி வருது எப்படி அப்படின்னா, மாஸ்டர் படத்துலேருந்து ஒரு சில காட்சிகள் எடுத்து அதை வச்சு பிரச்சாரம் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இதில்லை. நான் ஃபஸ்ட்லேருந்து அவர் போகிறதில்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவர் போகிறதில்லன்றது உறுதியாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் போக மாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார் அப்படின்னு பேசுகிறது பழசாயிடும். அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த காட்சிகள்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் கட் பண்ணி அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வாட்ஸ்அப்பில் பாருங்கள், படத்தில் எப்படி நடிச்சிருக்காரு, இதே மாதிரி அரசியல்லையும் வந்துட்டார், நல்லது செய்வார், நம்புங்கள். வாய்ப்பு நீங்கள் கத்தியை விட்டீங்க சார், ஏன்னா கத்தியில் தான் நிறைய அரசியல் பேசியிருக்காங்க. கத்தியில் தான் அன்றைக்கி நல்லா ஞாபகப்படுத்தினீங்க. கத்தி படத்தில் நிறைய காட்சிகள் இருக்குது, கத்தி பேசியிருப்பார் கத்தி படத்தில். அதெல்லாம் சேர்த்து வச்சு போட்டால் நல்ல பிரச்சாரம் நல்லாயிருக்கும், செலவும் கம்மி. இளைஞர்கள் வந்து அதை நிறைய ஷேர் லைக்லாம் பண்ணுவாங்க. பெரியவங்க கிட்ட போய் காட்டிங்கன்னா டெலீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி, இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பெரம்பூரில் நிற்கிறாரு, பெரம்பூரில் ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு எதிர்ப்பில் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அங்கே அந்த இடத்துல சிறுபான்மையர் ஓட்டு வந்து ஒரு கணிசமான அளவில் இருக்குது, அது குறித்து தான் விஜய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் பெரம்பூர் சார்ந்த எந்த விஷயமும் அவர் பேசினதும் கிடையாது, எதுவும் பண்ணதும் கிடையாது. பெரம்பூர் தொகுதியில் ஏன் நிற்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தோற்றுடக்கூடாதுன்னு பயம்தான். பெரம்பூர் பக்கத்தில் கொளத்தூர் தான், அங்கே போய் நின்னா ஆகும், தோற்று போயிடுவார். சரி, அங்கேருந்து இப்படிக்கா வந்து எதனா இட உடமா நின்னாலும் சிக்கல். சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனு சேலம் சைடெல்லாம் போனால் பிரச்சனை, தோற்று போயிடுவார் விஜய். சேலத்தில் போய் எங்கே நின்னாலும் எடப்பாடி பழனிசாமி தோக்கடிச்சுடுவார். அதனால் அவருக்கு தொகுதி கிடையாது. சென்னையில் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது, அதனால் சென்னையில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பெரம்பூரில் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இளைஞர்கள் வந்து நமக்கு நிறைய ஓட்டு போடுவாங்க. பெரம்பூர் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிக போலிங் போகும். இப்போது இதே துறைமுகம், அண்ணா நகர், எக்மோர்லாம் எடுத்திங்கன்னா போலிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இப்போ தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறதுலே கம்மியான போலிங் வந்து மத்திய சென்னையில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் வரும். 50 விழுக்காடுலேருந்து 52, 55, 58 அவ்வளோதான்.
தென் சென்னை எடுத்திங்கன்னா ஒரு 60 விழுக்காடு கிட்ட போகும். வட சென்னை பார்த்திங்கன்னா ஒரு 62 63. இதே நீங்கள் தருமபுரி சேலம்லாம் எடுத்திங்கன்னா 78 80 விழுக்காடு வரலாம் போகும் வாக்கு விகிதாச்சாரம். அப்போ பெரம்பூர் தான் வந்து சென்னையில் கொஞ்சம் அதிகமான வாக்குகள். அப்புறமா வந்து இந்த உழைக்கும் வர்க்க மக்கள் அதிகமாக இருக்கிறவங்க, மிடில் கிளாஸு, ஏழை பாழைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடம். அந்த இடம் அவருக்கு செட் ஆகும். அது ஃபேக்சுவலாக கரெக்ட் தான் அவர் அதை யோசிக்கிறது. தோற்றக்கூடாதுன்ற அந்தனால ஒரு சேஃப் சீட்டாக பார்த்து அங்கே போய் நிற்கிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட புனர் நேரத்தை எங்களோட தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ.